தக்காளி சட்னி எப்படி செய்ய பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் கழுவி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன பூண்டு கழுவி தோலோட வச்சுருக்கேன். 5 வரமிளகு எடுத்திருக்கேன். சின்னோண்டு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். அது கூட பெரிய தக்காளி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சம்பளம் செய்யறதுனாலும் விறகு அடுப்பில் பண்ணனா அதோட டேஸ்ட்டு வேறு. நான் வெங்காயம் போடுறேன். அடுத்தது பூண்டு போடுறேன். அடுத்தது கறிவேப்பிலை போடுறேன். அடுத்தது வரமிளகா போடுறேன். அடுத்து நாங்கள் கட் பண்ண தக்காளி போடுறேன். அடுத்த தேவையான கல்லுப்பு போடுறேன். கொட்டையில் புளியாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக புளி போடுங்க. கொட்டையில் புளியாக இருந்தால் நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா சுட ஆறுனதும் நாங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது சுட ஆறிடுச்சு. இப்போ சாரில் போட்டு அரிக்க போகிறோம். இப்போ சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரோஸை இட்லி சப்பாத்திக்கு எல்லாருக்குமே தொட்டு சாப்பிடலாம். நல்லா சுமையாக இருக்கும். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.